Very good evening, Vinya and Gunashri, Karthik, Kavinaya. Yes, very good evening to one and all present here. So this week we will be discussing botany paper and all match sort of question I have selected. It will be more useful to you children. So kindly participate for the entire session. So let us start the session. Let us proceed with the very first question. Identify incorrectly matched pair. So, which is incorrect among the following is the question. Hi, Jeevan. Very good evening. Please participate for the match sort of question. Botany we are doing. Hi, Parthasar. Yes, it is three, which is incorrectly matched pair. Of course, you know parasitism. Parasite is benefited and the host is not benefited. So, plus minus should come. So, it is the incorrect answer. Of course, the correct children, those who have written. Yes, hi, Tarunika. Very good evening. Good evening, Guneshri. Yes, it is the correct answer. Now, next question again, you have to find out A, B, C, three pyramids have been given. So, which is what pyramid we are supposed to identify? All from 12th standard portion, all match sort of question. Very good evening, Divya. Very good evening. So, please join us for the question. It is a pyramidal question. So, you have to identify which is what sort of pyramid. So those who are watching, children, please do answer. I am your teacher. Don't feel hesitated and all. So do answering. Even if it is wrong, we are learning. Okay, yeah. So நம்ம கத்துக்கிறதானே வரும். So you will be learning. So kindly answer. ஓகே இதுல நீங்க பாத்தீங்கன்னா எஸ் ஏவும் பியும் கொஞ்சம் பிரமிடல் மாதிரி தெரியுது பட் நீங்க சியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சி வந்து உங்களுக்கு என்னது நெகட்டிவ் growth அதாவது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வந்து கம்மியா இருக்காங்க இல்லையா அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவும் கம்மியா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் வந்து நெகட்டிவ் growth பிரமிட் அப்கோர்ஸ் டிக்ளைனிங் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது வந்து எங்க இருக்கு இதுல மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வருது நமக்கு சில மட்டும்தான் இல்லையா சோ இது வந்து எக்ஸ்பேண்டிங் அப்கோர்ஸ் இங்க வந்து உங்களுக்கு பெல் ஷேப்ல போத் ஷுட் பி ஈக்குவலா இருக்கணும் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் போத் ஷுட் பி ஈக்குவல் எஸ் வெரி கரெக்ட் ஆன்சர் சில்ட்ரன் தோஸ் ஹவ் செலக்டட் சி அப்கோர்ஸ் இது ஏவும் பியும் கொஞ்சம் ஓவர்லாகிங்கா கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருந்தது பட் நம்ம சியை வச்சு கண்டுபிடிச்சோம்னா ஆன் ஷேப் ஆர் எஸ் டி கூட கொஞ்சம் சொல்லலாம் எஸ் இட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சி தோஸ் ஆர் செலக்டட் நவ் லெட் அஸ் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் identify the biome that is not correctly matched with the physical parameters given in corresponding uh, column 2 and column 3. ஸோ இட் இஸ் நாட் மேட்சிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ல அந்த கிராஃபோடதுல வந்து எது நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்
Not correctly matched. So 100 to 255 -5 to 5 வந்து உங்களுக்கு கோனிஃபரஸ் கரெக்ட்டா இருக்கு இல்லையா? பட் டெம்பரேட் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 to 225 வரைக்கும் வரும். ஸோ தட் இஸ் வாட் ராங்லி மேட்ச்டு. உங்களுக்கு பிரிசிபிடேஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்க கம்மியா குடுத்துருக்காங்க. பட் இது அதிகமா வரணும். விச் இஸ் வாட் நாட் கரெக்ட்லி மேட்ச்டுல நமக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். ஸோ கிராஃப வச்சு இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம் அப்படின்றதற்காக தான் இந்த கேள்வி எடுத்திருக்கோம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வியா தான் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு மேட்ச் விச் இஸ் வாட். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். தப்பா இருந்தா பரவாயில்ல. இட் இஸ் நாட் அ மேட்டர். ப்ளீஸ் டூ ஆன்சர். தட் இஸ் மோஸ்ட் வாண்டட் இல்லையா? ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ட்ராபிக்கல் லெவல் அண்ட் இந்த பக்கம் வந்து அவங்களோட நிக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கோயிங் டு ஆன்சர் மீ மேட்ச் பண்ணி எது என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. எஸ், குணஸ்ரீ ஆன்சர்டு ஃபர்ஸ்ட். இந்த பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். ஸோ ஒரு லைக்கும் போடலாம். எஸ், ப்ரொடியூசர் அழகா மேட்ச் பண்ணியிருப்பீங்க. பிளான்ட் சி வந்து 4 வர்றது 2 இடத்துல 3 இடத்துல இருக்கு. பிரைமரி கன்சியூமர் இஸ் LBO 2 இல்லையா? ஸோ 4க்கு அப்புறமா சி வந்து 4 அண்ட் ஏ வந்து 2. எஸ், A2 அண்ட் C4 இங்க மட்டும் தான் வருது. ஆப்ஷன் பில மட்டும் தான். அண்ட் யூ நோ செகண்டரி கன்சியூமர் யாரா இருப்பாங்க? கார்னிவோர். டெர்ஷரி கன்சியூமர் டாப் கார்னிவோரா இருப்பான். எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தாரிணி, நான் நல்லா இருக்கேன். வெரி ஹாப்பி. ஹாப்பி டு see your நேம் தாரிணி. நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க? உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் தி பெஸ்ட் தாரிணி. மிஸ்ஸிங் யூ ஃபார் சம் ஆஃப் த வீக்ஸ். ஸோ நவ் பார்ட்டிசிபேட். இது பாட்னில எல்லாம் மேட்ச் கொஸ்டின்ஸ் பார்ட் 1 நம்ம போட்டுட்டு இருக்கோம். Yes, Jeevan, அது B for the previous question. Yes, Ratnam, it is B only. இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டீகம்போசிஷன் அந்த பேராகிராஃப்ல வரக்கூடிய கொஸ்டின் இன் ecosystem and you are going to answer me. Yes, Madharani. ஸோ இந்த டைம்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்க பாருங்க அண்ட் மார்க் டெஸ்ட்ல எரர் அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த எரர் எந்த சாப்டர்ல வருதுன்றதுல நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி பண்ணிட்டு அகைன் யூ நீட் டு டேக் த டெஸ்ட் இல்லைங்களா? அதுதான் நம்மளுக்கு இந்த ஒரு மாசத்துக்கான ஒரு ஷெட்யூல் அண்ட் பிளானா இருக்கும். பி கான்ஃபிடென்ட் அண்ட் practice more number of tests. Yes, Inia, Guneshri and Divya answered B. So fragmentation அப்படின்றது உங்களுக்கு detrivorous breaking down. Yes, very correct. Humification leads to accumulation of black color amorphous substance. Catabolism நாவே enzymes ல வரும். So 413 இல்லையா? Fragmentation is 4, humification is 1, catabolism is enzymes. Of course, leaching is to water soluble inorganic nutrients will go to this. So the answer will be in D option. Catabolism அப்படின்றது enzymatic action. Yes, it is D. Very correct answer. Excellent children. Very good answer. Rocking your all. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது பயோடைவர்சிட்டியில அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா இஸ் ஹோம் டு மோர் தென். ஏல வந்து நான் வெறும் பிளான்ட் அண்ட் ஃபிஷஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அங்க உங்களுக்கு ஆம்ஃபீபியா, மேமல்ஸ், ரெப்டைல்ஸோட நம்பர்ஸ்
அஃப்கோர்ஸ் பேர்ட்ஸோட நம்பர்ஸுமே குடுத்திருப்பாங்க. பயோடைவர்சிட்டில நம்ம நெறைய நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டி இருக்கும். இதுல ஒரு சாம்பிள் கொஸ்டின் ஐ ஹவ் டேக்கன் ஃபார் யூ. சோ எவ்ளோ நம்பர் ஆஃப் பிளான்ட் அண்ட் எவ்ளோ நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு அப்படின்றதுக்கு. Is Gunashri has answered now? Is Dharni answered? Divya answered? Parthasarthi answered, Ini answered, Venki answered. Yes, very good. Yes, 40,000 plants. So, 3,000 fishes. என்பது மிக சரியான பதில். Yes, Kavinaya Ajay. Pooja Prabhakar, very good evening. Yes, very correct answer. Excellent answer. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பயோடைவர்சிட்டில இருந்து தான் வருது. இத நம்ம மேட்ச் பண்ண போறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு அதோட டைப்ஸ் குடுத்திருக்காங்க அண்ட் எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. யூ ஆர் கோயிங் டு மேட்ச். சோ பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ லைக். அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க ஆன்சரும் போடலாம். நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா ஆன்சர் போடுறது இல்ல. ஆன்சர் போடலாம், தப்பா இருந்தா பரவாயில்ல. Yes, Dinya, Dharini, Kavinaya, Divyanand, Gunashri answered. Sacred Grove அப்படின்றது Kasi Hills of Meghalaya, Zoological Park, Exitu Conservation, Nile Perch, Alien Species, Amazon Forest, 20% வந்து oxygen அங்கிருந்து release ஆகுது. The lungs of our planet. Yes, very correct. Excellent answer by every one of you. Very good. You're all rocking. அது ரொம்ப கரெக்டான answer 1 is the correct answer. Venki, Tarunika, Ajay. Yes. Next question என்ன அப்படின்னு போவோம். Of course, match the column 1 with column 2 with the correct option given. So, beta diversity, rich diversity, gamma diversity and extinct species. So, இத வச்சு நம்ம ஆன்சர் போட போறோம். Of course, fifth option வந்து இல்ல. அதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் வருது. பட் உங்களுக்கான கரெக்டான ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கலாம். Yes, Parthasarathi and Dharani answered. Veronica. Beta diversity is diversity between communities. Rich diversity நம்ம எங்க பார்க்கிறோம்? Tropical areasல பார்க்கிறோம். Gamma diversity is you can find in geographical areas. Extinct species dodo. Yes, answer is B. Very good. Yes, Jeevan, Lakshita and Divyanand, excellent. You're all rocking. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்த கேள்வி மைக்ரோஸ் சாப்டர்ல இருந்து வருது. So column 1 and column 2 நம்ம மேட்ச் பண்ண போறோம். Disease and name of the causative agent இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. Hi Madhumita, very good evening. So அடுத்த வாரம் நம்ம வந்து டிசீசஸ் மட்டும் ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கிட்டு அதுல வரக்கூடிய கேள்விகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா டிசீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மயாஸ்தீனியா கிரேவிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிசியாலஜி கொஸ்டின்ஸ்ல இருந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் தென் ஜெனட்டிக்கல் டிசீஸ் லைக் ஹீமோஃபீலியா, சிக்கல் செல் அனீமியா, இந்த மாதிரி எல்லா டிசீசஸுமே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு ஃபார்ம்ல போட்டு we can discuss. It will be helpful to you. So all diseases we can do. Hi Madhumita, yes of course, let us check the answer. Filariasis எங்க வரும்? Vaucheria bancrofti, amoebiasis, entamoeba histolytica, pneumonia, Haemophilus influenza and ringworm trichophyton. Yes, very correct. It is in the option D. Very correct. Pooja, Ajay, Tarunika, Venki, Madhu, Lakshita, Parthasarthi, Kavinaya. Yes, excellent.
ஆன்சர் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி போலாம். அடுத்த வாரத்துக்கு நான் இப்பவே உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட் ஃபார் த டிசீசஸ் கொஸ்டின். அடுத்தது இது வெரி காமன் கொஸ்டின், நீங்க பார்த்திருப்பீங்க, மைக்ரோப்ஸோட கொஸ்டின் இல்லையா? மேட்ச் த ஃபாலோயிங் த லிஸ்ட் ஆஃப் பாக்டீரியா அண்ட் த கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். Yes, Dharani and Jeevan, Divya, Tarunika, Parthasarathi, Gunashri, Venki and Lakshita, Pooja, yes, Kavinaya, Ajay and Madhu, yes, very correct. So, உங்களுக்கு தெரியும் aspergillus, citric acid, Acetobacter aceti, acetic acid, Clostridium butylicum, butyric acid, and Lactobacilli, lactic acid. அப்படியே ரிவர்ஸ்ல வருது. எஸ், இட் இஸ் சி ஆப்ஷன். வெரி கரெக்ட். எக்ஸலண்ட் ஆன்சரிங் சில்ட்ரன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் டிசீசஸ் வச்சு கொடுத்திருக்காங்க. நாட் கரெக்ட்லி மேட்ச்டு வித் த சிம்டம். சோ ஏதோ ஒரு டிசீஸ் நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதோட சிம்டமோட கரெக்டா மேட்ச் ஆகவில்லை. அது எது? சோ எரர் அனாலிசிஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க. நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது எந்த சாப்டர்ல நீங்க ரிப்பீட்டடா தப்பு பண்றீங்களோ அந்த சாப்டரோட கான்செப்ட திரும்ப படிச்சுட்டு ஒரு சாப்டர் டெஸ்ட் எடுக்கிறதுல கூட தப்பு கிடையாது. அண்ட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். எப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நம்ம லேப்ஸ்ல இருக்கோம் அப்படின்ற இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் இஸ் நீடட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன்வேரியபிளி. அது பயோ வந்து உங்களுக்கு புஷிங் நல்லா கொடுக்கும். ஸோ பயோவை நீங்க எப்பவுமே விட்டுறாதீங்க வித் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆஸ் வி ஆர் டூயிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜியை வந்து நம்ம பண்ணிட்டே தான் வி ஹேவ் டு improvise in your other two subjects. Yes, all have answered very correctly. B, ringworm. ringworm என்பது நமக்கு itching கொடுக்கும் இல்லையா? internal bleeding, muscular pain எல்லாம் ascariasisல வரக்கூடியது. So அதனால இதுதான் incorrect matching. Very correct answer children. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course barriers and their examples. Inia, excellent Inia. Yes, answered first. Let us see others. Yes, Varini answered. Yes, many have answered. Let us see. Cellular barrier உங்களுக்கு நல்லா தெரியும். நியூட்ரோஃபில் இல்லைன்னா மோனோசைட். ஏன்னா அவங்க பாகோசைட்டோசிஸ் பண்ணுவாங்க. அதனால சைட்டோகைன் பேரியர் அப்படின்றது வந்து இன்டர்ஃபிரான் இல்லையா? ஸோ ஆல்பா இன்டர்ஃபிரான்ஸ் ஆன்டிவைரல் புரோட்டீன். அஃப்கோர்ஸ் பிசிக்கல் பேரியர் அப்படிங்கிறது மியூக்கஸ். ஸோ மியூக்கஸ் அண்ட் தென் பிசியாலஜிக்கல் பேரியர் நமக்கு HCl. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டில தான் இருக்கு. ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சில்ட்ரன். இஸ் எக்ஸலண்ட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். இது உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு கேள்வி. அகைன் இந்த ஃபார்ம் ஆஃப் மேட்ச். எதுல இருந்து எந்த ப்ராடக்ட் வருது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நான் இந்த பிளான் வச்சிருக்கேன். லைக் டிசீசஸ் ஆஃப் ஆல் 11th and 12th ஒரு கொஸ்டின் செஷன் போடலான்னு. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா அண்ட் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கப்பா. அது we can do for the next week live. Any other doubts?
Yes, Dani, Inia, Guneshri, Divya answered, Parthasarathi answered, Arunika, Pooja Prabhakar, Lakshita, Venki, Ajay, Kavinaya. Yes, it is correct. As you know, starting வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் ஃபங்கைஸ் விஸ்டீஸ் ப்ரோபியானி பாக்டீரியம் கார்பன் டை ஆக்சைடு வர்றதுனால பெரிய ஓட்டை கூட இருக்கும் சைக்ளோஸ்போரின் ஏ ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் எஸ் citric acid aspergillus niger and clotburster streptococcus is the diagram question. Bio full portion length question. This bio full portion na, but we have taken only botany. Diagram questions போடலாப்பா. சரி அப்ப அடுத்த வாரம் diagram question போடலாமா? All diagram related questions. So இது வந்து we have to find out all columns which are correctly matched. So இதுவே we could able to make only half of the part. Remaining இருக்கு நிறைய match. நீங்க whatever you say I will do. Yes, Dharani answered first. Divya, Vinashri, Kavinaya. And சில டைம் மார்க் கம்மியா ஆகுது நீங்க எக்ஸ்பெக்டட விட கம்மியா இருக்கு அப்படின்னும் போது உங்க மனசை விட்டுறாதீங்க. சோ எப்பவுமே வந்து ஒரு குழந்தை தவழ்ந்து நடக்க நிக்கும் போது வந்து என்ன ஆகும் கீழே விழுந்து அதுக்கப்புறம் தான் யூ மைட் ஹவ் ட்ரைட் யுவர் லெவல் பெஸ்ட் அண்ட் நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்களுமே இல்லையா? ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உட்கார்ந்துடல. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி வி ஜஸ்ட் வி வேர் வாக்கிங். அதேதான் நம்ம ஃபுல் டெஸ்ட்டுமே. முதல் தடவையா நீங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நம்மளுடைய மார்க் வந்து கீழே இறங்கலாம். ஏன்னா இதுவரை நீங்க 2 சாப்டர் இல்ல 4 சாப்டர் அப்படியே எழுதியிருக்கலாம். ஒட்டு மொத்தமா நீங்க எழுதும் போது கொஞ்சம் கீழே இறங்கும் போது மனசை விட்டுறாம கான்பிடென்ட்டா நம்ம எப்படி கீழே விழுந்த பிறகு குழந்தை எழுந்து நடந்ததோ கண்டிப்பா நம்மளும் நடப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கும் மேல வரும். சோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல மட்டும் கம்மி பண்ணிடாம யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபோக்கஸ்டா நீங்க கொஞ்சம் ப்ரோக்ராம்டா ஒர்க் பண்ணீங்கன்னா யுவர் மார்க்ஸ் வில் பி அப்ரைட். எஸ்ஸா? ஓ அசர்ஷன் ரீசன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே ரிமைனிங் ஆஃப் பாட்னி இப்ப 2 3 ஆப்ஷன் வந்திருக்கு நமக்கு. மீதி பாட்டனி வந்து நம்ம அசர்ஷன் ரீசன் மாதிரி வச்சுட்டு பண்ணலாமா நெக்ஸ்ட் வீக் அலாங் வித் கொஞ்சம் டயக்ராம்ஸ் அண்ட் கொஞ்சம் அசர்ஷன் ரீசன் அந்த மாதிரி பாட்னியோட பார்ட் 2 நம்ம பண்ணலாம். ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட் அதர்ஸ் ஆல்சோ ஐ எம் டெல்லிங் யூ. எல்லாருமே வரலாம். வேற ஏதாவது சஜஷன் இருக்கு அந்த மாதிரி பண்ணலாமா? அசர்ஷன் ரீசனும் டயக்ராமும் as Dharini and Divya Anand suggested. சோ பாதி இப்படி பாதி அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த கேள்விக்கு போலாம். You all did well in the question. Okay, assertion reason பண்ணலாம்ப்பா. அடுத்த டாபிக் வரும்போது நம்ம எல்லாமே assertion reason வச்சுக்கலாம் அல்லது ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டயக்ராம்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்சா நம்ம எடுக்கலாம். நான் இது ஏன் செலக்ட் பண்ணேன்னா நம்ம போன வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய மேட்ச் கொஸ்டின் இருந்தது இந்த நீட் எக்ஸாம். அதனால சரி ஒரு ஒரு டைம் நம்ம இப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. எனிவே so I will go with my students. Yes, let us
Proceed. Next time assertion and reason prepare பண்ணிட்டு வாங்க. Full or botany alone will try. Morphine is from Papaver somniferum. Hallucinogenic எல்லாருமே B ஆப்ஷன் சொல்லிட்டீங்க. Hallucinogenic என்னது? Atropa belladonna. Yes. Cannabinoids is cannabis sativa, erythroxylum coca. Yes, B option is the correct answer. Very good answering by every one of you. Gunashri, Inia, Dharani and Divya. அடுத்த கேள்வி. So evolutionல இருந்து வர்றது you have to match what is what. So matchன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிடுது கடகடன்னு. Okay, next week நம்ம assertion and reason வச்சுட்டு பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு. ஓகே. ஏ அண்ட் ஆர் அதாவது ஆப்ஷன் ஏ, பி வரா மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி we have to work out அப்படின்னா. சரி பார்ப்போம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணுவோமா அப்ப அடுத்த வாரம்? ஆப்ஷன் சி, டி எதுவுமே வராது உங்களுக்கு. ஏ ஆர் பில தான் ஆன்சர் லையா இருக்கும். you have to find out. Is answer C சொல்லிருக்கீங்க. அடாப்டிவ் ரேடியேஷன், டார்வின் ஃபின்ச்சஸ், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை, டைவர்ஜென்ட் போன்ஸ் ஆஃப் ஃபோர் limb, and evolution of anthropogenic action வந்து resistant variety use of herbicide. Of course 4 3 2 1 எங்க இருக்குன்னா 3ல தான் இருக்கு. எஸ். ஸோ பார்க்கலாம். சேலஞ்ச், லெட்ஸ் டேக் அ சேலஞ்ச். நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன், யாராவது ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னா அசர்ஷன் ரீசனுக்கு வச்சுக்கலாம். இட் வில் பி வெரி குட். ஓகேயா? ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸும் அந்த லெவலுக்கு இருக்கும். And definitely reward will be given. யார் first and more number of correct answering பண்றாங்க. அடுத்த கேள்வி. Is Dhavani answered? Gunashri, Kavinaya, Divya, Inia. So saltation, of course, Hugo DVD சொல்லிருப்பாரு. Mutation or all of a sudden discontinuous randomly happening, அதுதான் saltation. Inheritance of acquired character சொன்னாரு Lamarck. So 2 and 1, and then branching descendants and natural selection அப்படின்னாவே டார்வின் தான். So 2 1 3 is in the option A. Very correct answer, children. Those who answered Gunashri, Ajay, Parthasarathi, Venki and Inia, Kavinaya incorrectly matched pair. Is Dharmi answered? Gunashri, Divya, Lakshita, Kavinaya, Parthasarathi, Venki. So yes, everybody answered mostly C.
ரமாபிதீகஸ் வந்து மோர் மேன் லைக் தான் வரும். ஏப் லைக்கும் குடுத்திருக்கிறதுனால இது வராது. இல்லையா? ஆம். சோ இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கும்போது ஹோமோ எரெக்டஸ் தே ஈட் மீட். தே டிட் நாட்ன்னு குடுத்திருக்காங்க. தே ஈட் மீட். ஓகேயா? So this is the answer actually. C is the answer. Ramapithecus is more man-like ape தான். கொஞ்சம் அந்த மாதிரியான இது அது கரெக்டா தான் இருக்கு. Fine. So next one, you have to match their brain capacity with the human. Dani answered. Mia answered. Parthasarathi answered. Yes, Divya, Gunashri, Venki. Homo erectus வந்து 800 to 1000 closer answer நமக்கு MCRT ஓட. Neanderthal வந்து 1400. So 2 and 1. Cro-Magnon is 1600. Australopithecus is 350 to 450. So 4 and 3. அது வந்து option B ல தான் இருக்கு. So that is the very correct answer, children. So everyone answered very correct.